ஆல்ரெடி பார்த்த ஜென்ரல் டேர்ம்ஸோட கண்டினியூஷன் தான் இதுவும். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரோட்டீன்ஸால் ஆன ஒரு மேக்ரோ மாலிகுல் தான். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ வந்து ட்ரக்கு போய் ஆக்ட் ஆகுதுல, ஸோ அதான் வந்து டார்கெட் சொல்லுவாங்க. அந்த செல்ஸ்க்கு பேர் எஃபெக்டார் செல்ஸ். ஸோ அந்த எஃபெக்டார் செல்ஸ்க்கு உள்ளேயோ இல்லை அதோடைய சர்ஃபேஸ்லேயோ வந்து லொக்கேட்டாக இருக்கிறது தான் அந்த ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணுன்னா, அந்த ட்ரக் வெளிலேருந்து வரக்கூடிய ட்ரக் அதை வந்து சிக்னல் மாலிகுல் சொல்லுவாங்க. லைக் அட்ரினலின், அசிட்டில்கோலின். இதை வந்து ரெகனைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த ரிசெப்டார்ஸோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகோனிஸ்ட் அப்படிங்கிறது. அகோனிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு ஏஜென்ட். இது என்ன பண்ணணும்னா, அந்த ரிசெப்டான்னு சொன்னோம்ல, சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது. ஸோ அதோட போய் பைண்ட் ஆகிட்டு அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எஃபெக்ட் வந்து எதுக்கு சிமிலராக இருக்கும்னா, அந்த ட்ரக்ஸ் சொல்கிறோம்ல சிக்னல் மாலிகுல், அதுக்கு வந்து சிமிலராக இருக்கக்கூடிய எஃபெக்டை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் மெத்தாகோலின் அப்படிங்கிறது வந்து மஸ்கானிக் ரிசெப்டருடைய அகோனிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஆன்டகோனிஸ்ட் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஏஜென்ட் தான். இது என்ன பண்ணுன்னா, ஸோ அந்த ரிசெப்டாரில் ஆல்ரெடி வந்து அகோனிஸ்ட் பைண்ட் ஆகிட்டு ஸ்டிமுலேட் பண்ணிகிட்ருக்குல்ல, ஸோ அந்த அகோனிஸ்டோடைய ஆக்ஷனை இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், தடுக்கும் ஆன்டகோனிஸ்ட் அப்படிங்கிறது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் அட்ரோஃபின் அப்படிங்கிறது வந்து மஸ்கானிக் ரிசெப்டாரோடைய ஆன்டகோனிஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது தவிர்த்து பார்ஷியல் அகோனிஸ்ட்னு ஒன்று இருக்குது. பார்ஷியல் அகோனிஸ்ட்ன்றதும் வந்து ஒரு ஏஜென்ட் தான். இது என்ன பண்ணுன்னா, அதே மாதிரி அகோனிஸ்ட் மாதிரியே வந்துட்டு ரிசெப்டாரோட பைண்ட் பண்ணிட்டு ஒரு சப்மேக்ஸிமலான எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இது வந்து ஃபுல் அகோனிஸ்ட் என்ன ஆக்ஷன் அது ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து அந்த ஃபுல் அகோனிஸ்ட்டை அப்போஸ் பண்ணும். அதாவது ஆன்டகனைஸ் பண்ணுறது தான் இதோட வேலை. என்ன தான் வந்து சப்மேக்ஸிமல் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் இது வந்து ஆன்டகனைஸ் பண்ணும் ஃபுல் அகோனிஸ்டோடைய ஆக்ஷனை. எக்ஸாம்பிள் பார்ஷியல் அகோனிஸ்ட்டுக்கு புப்ரனார்ஃபைனு அண்ட் தென் ட்ரெமடால், பியூட்டர்ஃபனால், இதெல்லாமே வந்து பார்ஷியல் அகோனிஸ்ட்டாக வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சில டேர்ம்ஸ். ட்ரக் டாலரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா, இப்போது ஒரு ட்ரக்கை வந்து யூஸ்வலான டோஸில் ரிப்பீட்டடாக நம்ம அட்மினிஸ்டர் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் அது இந்த ட்ரக் வந்து ரொம்ப செயலிழந்துடும். ஸோ அதாவது இன்எஃபெக்டிவ் ஆகிடும். அதுக்கு பேர் ட்ரக் டாலரன்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த டோஸை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ப்ராக்ரெசிவாக மெதுவாக வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு கரெக்டான எஃபெக்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்கிஃபைலாக்சிஸ். இதை வந்து அக்யூட் டாலரன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பின்னாடி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன், அதில் வந்து கரெக்டாக இருக்கும். என்னென்னா டக்கிஃபிலாக்சிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு வேறு டேர்ம் வந்து அக்யூட் டாலரன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அதே மாதிரி தான், பட் வந்து ஷார்ட் இன்டர்வல்ஸில், அதாவது இப்போ 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ஷார்ட் இன்டர்வல்ஸில் ரிப்பீட்டடாக வந்து சில ட்ரக்ஸ் எடுத்துக்கும் போது அந்த ட்ரக் என்ன பண்ணோன்னா, செல் ரிசெப்டார்ஸ் தானே போய் அட்டாச் ஆகுது. ஸோ அந்த செல் ரிசெப்டார்ஸை பிளாக் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பான்ஸ், அந்த ட்ரக்குனுடைய ரெஸ்பான்ஸை வந்துட்டு கம்மி பண்ணி விட்ரும். ஸோ அதுக்கு பேர் தான் டக்கிஃபிலாக்சிஸ். ஸோ எப்படி வந்து நம்ம டாலரன்ஸில் வந்துட்டு டோஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ண வச்சோம். பட் இதில் அப்படி பண்ண முடியாது. அந்த ரெஸ்பான்ஸை வந்துட்டு, இந்த டிக்ரீஸான ரெஸ்பான்ஸை நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியாது டோஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக. இது வந்து டக்கிஃபிலாக்சிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரக் டிபெண்டன்ஸ். இது வந்து நியூரோ அடாப்ட் ஆகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா, இப்போது ஒரு பேஷண்ட் வந்துட்டு ஆல்கஹாலை வந்துட்டு ஏதோ சம்திங் ஒரு கண்டிஷனுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த கண்டிஷன் வந்து ட்ரீட் ஆனாலும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, திரும்பி வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த யூசர் ஹேஸ் ஸ்ட்ராங் டிசைர், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆசை வந்துடும், அந்த ட்ரக்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அதனோட எஃபெக்டை வந்து திரும்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. இல்லைனா அந்த வலியிலேருந்து அவங்க வந்துட்டு அந்த வலி வந்து அவங்களுக்கு அந்த சாப்பிட்டா தான் கேட்குது அப்படின்னா, அது வந்து ட்ரக் டிபெண்டன்ஸ். என்னென்ன மாதிரியான ட்ரக்ஸ் வந்து அந்த டிபெண்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா, ஓபியாய்ட்ஸ், பார்பிச்சுரேட்ஸ், ஆல்கஹால், பென்சோடைசபன்ஸ், இது எல்லாமே. பார்பிச்சுரேட், பென்சோடைசபன்ஸ் அப்படின்றது செடேட்டிவ் ஹிப்னாட்டிஸில் வரும். நெக்ஸ்ட் வந்து அடிட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா, இப்போ 2-3 ட்ரக்ஸை வந்து நம்ம சேர்ந்து எடுத்துக்க மூலமாக கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து அந்த ட்ரக்ஸை தனித்தனியாக எடுத்துக்கும் போது கிடைக்கும்ல ஒரு எஃபெக்ட், அதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அடிட்டிவ் எஃபெக்ட். இப்போ வந்து எப்பிட்ரினையும் அமினோஃபிலினையும் சேர்ந்து எடுத்துக்கும் போது, கம்பைண்ட் எடுத்துக்கும் போது, அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ராங்கியல் ஆஸ்துமா வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அது ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கும் போது ப்ராங்கோ டைலேட்டராக ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் ஆஸ்பிரின், பேராசிட்டமாலும் சேர்ந்து எடுத்துக்கும் போது நமக்கு பெயினும் ரிலீவ் ஆகும், அஸ் வெல் அஸ் ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்குது. அனால்ஜிசிக் அண்ட் ஆன்டிபயோட்டிக்காக இருக்குது. அடுத்து சினாஜிசம் அப்படின்னா அதே மாதிரி தான், ஒரு 2-3 ட்ரக்ஸை வந்து நம்ம கம்பைண்ட் எடுத்துக்கும் போது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆக்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும்.
அது தனித்தனியாக அந்த ட்ரக்ஸை வந்து தனித்தனியாக எடுத்துக்கும் போது கிடைக்கக்கூடிய எஃபெக்டை விட சேர்ந்து எடுத்துக்கும் போது கிடைக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் சினர்ஜிசம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காட்ரிமாக்சோல் அப்படிங்கிறது என்னென்ன ட்ரக்ஸ் சேர்ந்தது அப்படின்னா சல்ஃபாமெத்தாக்சோசோனும் ட்ரைமெத்தோப்ரோனும் சேர்ந்தது தான் காட்ரிமாக்சோல்னு சொல்லுவாங்க. இது வந்து பாக்டீரியா வந்து கில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கோடின் அண்ட் ஆஸ்பிரின், இதை வந்து பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்கு அனால்ஜெசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொகைன் அண்ட் அட்ரினல், ஸோ இது சேர்ந்து எடுத்துக்கும் போது அந்த ப்ரொகைனோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இன்னும் அதிகமாகும். அடுத்து ஆன்டகோனிசம். ஸோ ஆன்டகோனிசம் அப்படிங்கிறது என்னென்னா 2 ட்ரக் எடுத்துக்கிறோம்ல, ஸோ அதில் வந்து ஒரு ட்ரக்குனோட எஃபெக்ட் வந்து ஆக்ஷன் வந்துட்டு இன்னொரு ட்ரக்கை வந்து போய் அப்போஸ் பண்ணும், இல்லைனா ஸ்டாப் பண்ணும், குறைக்கும். ஸோ அதுக்கு பேர் ஆன்டகோனிசம். இப்போ இந்த மாதிரியான ஆன்டகோனிஸ்டிக் ட்ரக்ஸை வந்து நம்ம பாய்சனிங் ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் ஆஃப் மெக்னீஷியா வந்துட்டு ஆசிட் பாய்சனிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து இந்த மில்க் ஆஃப் மெக்னீஷியாவோட அல்கலைன் எஃபெக்ட் வந்து ஆசிட் பாய்சனிங்கை வந்துட்டு அதனுடைய எஃபெக்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். அதே மாதிரி தான் அட்ரினல் அசிடைல்கோலினை வந்துட்டு சேர்ந்து எடுத்துக்கும் போது அது ஒவ்வொன்றும் அந்த இப்போ வந்து அட்ரினல் வந்துட்டு என்னென்னா வாசோகன்ஸ்ட்ரிக்டர். அட்ரினல் தெரியும் நமக்கு, சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக், அட்ரினர்ஜிக் ட்ரக், அது வந்து வாசோகன்ஸ்ட்ரிக்டர் இருக்குது. அதேமாதிரி அசிடைல்கோலின்றது பாராசிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக்கு, வாசோடைலேட்டர். ஸோ இது வந்து வேறு இருக்கா. ஸோ வந்து அதனுடைய ரெண்டுனுடைய ஆக்ஷனே வந்துட்டு அது யூட்டிலைஸ் பண்ணி விட்ரும். ஸோ இது வந்து என்னென்னா ஆன்டகோனிசம்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து இடியோசன்க்ரஸியை வந்து காமனாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அலர்ஜின்னு சொல்லுவாங்க. வேறு எப்படியும் சொல்லுவாங்கன்னா அட்வர்ஸ் எஃபெக்ட் மாதிரியும் சொல்லலாம். பிகாஸ் இப்போ ஒரு ட்ரக்கை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ட்ரக்கு வந்து அது ஒரிஜினல் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனை தவிர்த்து வேறு ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸை வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதான் இடியோசன்க்ரஸி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரினை வந்துட்டு ஸ்மால் குவான்டிட்டியாக எடுத்துக்கும் போது நமக்கு வேறு ஒன்று கேஸ்ட்ரிக் ஹிமோரேஜின்ற கண்டிஷன் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி தான் குயினன் வந்து ஸ்மால் டோஸாக எடுத்துக்கும் போது அது நம்ம காதுக்குள்ளே வந்து ரிங்கிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து இடியோசன்க்ரஸி, அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அடுத்து டெக்கிஃப்ளெக்ஸ் ஆல்ரெடி பார்த்தா தான். நெக்ஸ்ட் வந்து அக்யூமுலேஷன் அப்படின்னா சில ட்ரக்ஸ் வந்து என்ன ஆகும்னா நம்ம உடம்புல ஸ்லோவாக தான் எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸ் ரிப்பீட்டடாக நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுறோம் ஒரு ரொம்ப நாளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து சில டாக்ஸிக் சிம்டம்ஸ் வந்து பிகாஸ் எக்ஸ்க்ரீட் ஆக லேட் ஆகுது. அப்போனா நம்ம உடம்புலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகும். இதுக்கு பேர் அக்குமுலேஷன். என்னென்ன ட்ரக்ஸ்னால் டிஜிட்டாலிஸ், எமெட்டின், ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணும். நெக்ஸ்ட் வந்து தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னா இது வந்து ரேஷியோன்னு சொல்லுவாங்க. மீடியன் லீத்தல் டோஸ்க்கும் மீடியன் எஃபெக்டிவ் டோஸ்க்கும் உள்ள ரேஷியோ. ஸோ மீடியன் அப்படிங்கிறது வந்து 50, அதாவது 50% ஆஃப் பாப்புலேஷன் தான் மீடியன் அப்படிங்கிறது. ஸோ மேலே வந்து லீத்தல் டோஸ் வரும், கீழே வந்து எஃபெக்டிவ் டோஸ் வரும். இப்போது இந்த தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எப்போ அதிகமாகும், இந்த மீடியன் லீத்தல் டோஸோட வேல்யூ அதிகமாக இருந்தால் தான் தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாகும். அப்படி இருக்கும்போது அது வந்து ரொம்ப சேஃபராக இருக்கும் அந்த ட்ரக்கு. இதை விட அப்படின்னா தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கா ட்ரக்ஸை விட. ஸோ அது சில ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே எஃபெக்டிவ் டோஸ் வந்து 1 தான் இருக்கும். பட் அந்த லீதல் டோஸ் தான் மாறிட்டே இருக்கும். பட் ஆஸ்பம் எடுத்துட்டோன்னா அதுக்கு 100:1 வரும். மார்ஃபைன்றது 70:1, கொக்கைன் வந்து 15:1, டிஜாக்சின் வந்து ரொம்ப கம்மியாக வரும், 2:1 அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து தெரப்பியூட்டிக் விண்டோ அப்படின்னா சில ட்ரக்ஸ் வந்து ஒரு ஆப்டிமலான தெரப்பியூட்டிக் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், கரெக்டான எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ அப்படின்னா அதோட டோஸோடைய ரேஞ்ச் வந்து நேரோவாக இருக்கும்போது. டோஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு பிளாஸ்மா ட்ரக் கான்சன்ட்ரேஷன் ஒரு அளவு இருக்கும். ஸோ அது வந்து நேரோ ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு மேக்ஸிமலான எஃபெக்ட் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும், ஆப்டிமமான எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ரேஞ்ச் இருக்குல்ல, ஸோ அதை விட அதிகமாக போயிட்டாலோ இல்லை அந்த வேல்யூவை விட கம்மியாயிட்டாலோ அதோடய எஃபெக்ட் வந்து சப் ஆப்டிமலாக தான் இருக்கும், ஓரளவு தான் இருக்கும். ஸோ எப்போ வந்து டோஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரைசைக்ளிக் ஆன்டிடிப்ரெசன்ட் சொல்லக்கூடிய எமிப்ரமன் அப்படின்ற ட்ரக் வந்து மேக்ஸிமலான ஆன்டிடிப்ரெஷன் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ அப்படின்னா அதோட பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ரேஞ்ச் வந்து 50 150 µg/ml இருக்கும்போது, அதுவே 150 µg/ml வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த ஆன்டிடிப்ரெஷன் எஃபெக்ட் வந்து கம்மியாயிடும். இது வந்து குளோனடன் அப்படிங்கிறது வந்து பிபி வந்து கம்மி பண்ணும். எப்போனா அதோட பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு 0.2 2 இருக்கும்போது. அதுவே 2 விட அதிகமாகிடுச்சு அப்படின்னா பிபி வந்து மறுபடியும் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே தான் கிளிப்பிசைட் அப்படிங்கிறது. கிளிப்பிசைட்ன்ற ட்ரக் வந்து 25 mg/day, ஒரு நாளுக்கு வந்து 25 mg விட கம்மியாக எடுத்துட்டோன்னா நமக்கு டயாபெட்டிக் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்.
ஸோ என்ன சொல்கிறது, சுகரை வந்து லோவாக பண்ணும். அதுவே வந்துட்டு 25 மில்லிகிராம் வந்து அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அதிகமாக எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அந்த பிளட் சுகர் லெவல் வேல்யூவை வந்து அது கம்மி பண்ணாது, புவராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரக் பொட்டன்சி அப்படிங்கிறது என்னென்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்து தேவை ஒரு ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ட்ரக் பொட்டன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 100 மில்லிகிராம் ஆஃப் பெத்திரின் வந்து எடுத்துக்கும் போது ஒரு அனல்ஜெசிக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே இது 100 மில்லிகிராம் பெத்திரினுக்கு பதிலாக 10 மில்லிகிராம் ஆஃப் மார்ஃபைன் எடுத்துட்டோன்னா அதே அளவு தான் அனால்ஜெசிக் வந்து நமக்கு பெயின் வந்து ரிலீவ் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன தெரியுது, மார்ஃபைன் வந்து 10 டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப பொட்டண்ட்டாக இருக்குது பெத்திரினை விட அப்படின்னு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து ட்ரக் எஃபிகசி அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரக்கு எவ்வளோ மேக்ஸிமமாக ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து ட்ரக் எஃபிகசின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆஸ்பிரினை கம்பேர் பண்ணால மார்ஃபைன் வந்து அதனுடைய பெயின் ரிலீவிங் கெப்பாசிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன தெரியும், மார்ஃபைன் வந்து ஆஸ்பிரினை விட மோர் எஃபிகசியஸ் அப்படின்றது தெரியுது.